ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே.
ஸோ செஷன் ஆரம்பிக்கலாம். இந்த வீக்கான கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன் மாதிரியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். இல்லாட்டி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம்.
ஓகே, இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். L2 நார்ம் ஃபார்முலா வந்து சப்போஸ் வெக்டர் எக்ஸ் இருக்குன்னா L2 நார்ம் எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் சின்ன 2 போடும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா xi ஸ்கொயர் ரூட் i is equal to 1 to n. n வந்து length of vector. ஸோ நம்மளுக்கு இங்கே n வந்து n is equal to 4. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா is equal to root of sigma I is equal to 1 to 4 xi square is equal to root of x1 square plus x2 square plus x3 square plus x4 square is equal to root of 1 plus 25 plus 49 plus 36 is equal to root of 111. $10.53. இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கு? Euclidean length and L2 norm same. Okay, next question. இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கு?
ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் வெக்டர் பத்தி கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு வெக்டர் எக்ஸ் இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் லெங்த் n. டிஃபால்ட்டா அதோட டைமென்ஷன் வந்து dimension of x equal to n cross 1. எப்பவுமே ரோல தான் ஆட் பண்ணுவீங்க அந்த n. இதே எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒரு வெக்டரோட டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் இதோட லெங்த்தும் n தான், பட் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 cross n, பட் வேல்யூ சேம். ஸோ இது ரெண்டு எப்படி ரிலேட்டட் அப்படின்னா நீங்க வந்து L2 norm square is equal to x transpose x. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். I think x transpose x correct. ஓகே, இந்த கொஸ்டின் சொல்யூஷன் பார்க்கலாம். ஆர்த்தோனார்மல் செட் அப்படின்னா கண்டிஷன் வந்து சப்போஸ் செட் ஆஃப் வெக்டர்ஸ் x1 x2 xn இருக்குன்னு வச்சுக்கோங்க. xi transpose xj is equal to 1 if I equal to j, 0 if I not equal to j. For all I comma j. ஸோ இந்த டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுமா? ஸோ w1 transpose w1 is equal to 1 0 minus 1 into 1 0 minus 1, கரெக்டா? is equal to 1 plus 1 is equal to 2. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகல. w1 transpose w1 not equal to 1. So set is not. இந்த ஆர்த்தோனார்மல் செட் கிடையாது, பிகாஸ் xi transpose xi வந்து 1 இருக்கணும், பட் 1 இல்லை. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்காது.
நீங்க லைக் அன்மியூட் பண்ணி ஏதாவது டவுட் கேட்டாதான் எனக்கு தெரியும் நீங்க லைக் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படின்னு. அப்படி இல்லாட்டி நான் அடுத்த கொஸ்டின் போயிட்டு வருவேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் சொல்யூஷன். லீனியர் இண்டிபெண்டன்ஸ் டெஃபினிஷன். ஸோ மறுபடியும் செட் ஆஃப் வெக்டர்ஸ் x1 x2 xn are linearly independent if sigma alpha I xi equal to 0 only if alpha I equal to 0 for all I and for every alpha. அந்த டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு லீனியர் காம்பினேஷன், ஒரு ஸ்கேலர் ஆல்பாங்கிறது ஒரு ஸ்கேலர், எனி ஸ்கேலர், ஸோ எனி ரியல் வேல்யூ எடுத்து
நீங்க ஒவ்வொரு வெக்டரோடையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அது 0 வந்துச்சு அப்படின்னா எல்லா ஆல்ஃபாவும் 0வா இருக்கும்போது 0 வந்தா மட்டும்தான் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட். வேற எந்த ஆல்ஃபாக்கும் இது 0வா வந்துச்சுன்னா தே ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். டெஃபினேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா இந்த ரோஸ் எல்லாத்தையும் ஒரு மேட்ரிக்ஸ்ல போடுங்க. மேட்ரிக்ஸ்ல போட்டுட்டு இதோட டிட்டர்மினன்ட் கால்குலேட்டர் ட்ரை பண்ணுங்க. ஸோ டிட்டர்மினன்ட் சப்போஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு determinant of matrix A equal to 1 into 3 into 8 minus 0 minus 2 into minus 6 into 8 minus 0 plus 5 into minus 6 minus 21 24 plus 48 minus 135 equal to not equal to 0. Clear தெரியுது. ஸோ determinant not equal to 0 அப்படின்னா the vectors are linearly independent. So answer B. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? சார் இந்த W1 வெக்டர் வந்து 1 to 5ன்னு இருக்குல்லங்க சார். ஸோ அதை நீங்கள் ரோ வெக்டராக எழுதிருக்கீங்களா சார்? அதை காலம் வெக்டராகவும் எழுதிக்கலாம். அது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸில் எழுதும்போது மேட்ரிக்ஸ் எழுதும் போது காலம் வெக்டரா கூட எழுதலாம். ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் தரும். ஓகேங்க சார், தேங்க்யூ. Okay, next question.
ஓகே, இந்த கொஸ்டின் சொல்யூஷன் பார்க்கலாம். சிம்பிள் தான். L2 norm equation நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + 4 9 + 16 √30 வரும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இங்கே நீங்கள் இது வரைக்கும் L2 நார்ம் தான் பார்த்துருக்கீங்க. பட் நீங்கள் வந்து நார்முக்கு டிஃப்ரெண்ட் பி வேல்யூஸ் கொடுக்கலாம். இது எல்பி நார்ம்னு சொல்லுவாங்க. எல்பி நார்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். எல்பி நார்ம் x equal to sigma 1 to n xi power p whole root to pth root, or நீங்கள் இப்படி எழுதலாம் whole to the power 1 by p. p greater than or equal to n is equal to length of x. And L infinity நார்முக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் டெஃபினேஷன் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு வேல்யூவை டு த பவர் இன்ஃபினிட்டி பண்ணிட்டு இன்ஃபினைட் ரூட் பண்ண முடியாது. ஸோ எல் இன்ஃபினிட்டி நார்ம் வந்து மேக்ஸ் ஆஃப் xi ஃபார் ஆல் i.
ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ W one norm is equal to 1 to the power 1 plus and second L2 norm root of 1 plus 4 plus 9 equal to 3.74. L infinity norm 3. So all three options correct. வேற டவுட்ஸ் இருக்கா இருக்காது? இன்னொன்று வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து L1 norm எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா அதுக்கும் செப்பரேட் டெஃபினேஷன் இருக்கு. ஈக்குவல் டு சிக்மா மாட் xi. ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் ஆக்டிவ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் ஒன் ஃபார்ம் ஆஃப் எரராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் எல்லாமே பாசிட்டிவ்னால உங்களுக்கு சேமாக தான் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹேண்ட் எதுவும் ரேஸ் பண்ணுறேன். சஞ்சனா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். which of the following statements are true about vectors னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, two vectors are orthogonal if their dot product is true. So x is orthogonal to y if x dot y is equal to 0. True. So x dot y நீங்க வந்து transpose notationலயும் represent பண்ணலாம், or x transpose ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் தான். So two vectors are linearly independent if one is not a scalar multiple of another. So என்ன சொல்றாங்க அப்படின்னா x is not equal to alpha times y. So x plus alpha times y not equal to 0. Is similar to the definition நீங்க பார்த்தது. So அதுல வந்து this will be 0 only if நீங்க actually alpha 1 alpha 2 equal to 0 only alpha 1 and alpha 2 equal to 0. So இதுவும் true. இது ஏற்கனவே பார்த்தோம், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் equal to L2 norm. True. So D தான் கரெக்ட் ஆன்சர். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்பேன் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸ்பேன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் x, y is equal to alpha x plus beta y for all alpha, beta scalars. The set of all vectors such that it follows this.
ஓகே, இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். டூ வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0, y is equal to 0 2. So which of the following points are in span of x comma y ன்னு கேட்டிருக்காங்க. So span of x comma y is equal to set of all alpha x plus beta y is equal to alpha times 1 0 plus beta times 0 2 is equal to alpha 2 beta. So இதுல இருந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏக்கு வந்து alpha is equal to 2, beta is equal to 0. பிக்கு வந்து alpha equal to 0, beta is equal to 2. சிக்கு வந்து alpha is equal to 1, beta is equal to 1. So in the value of scalars, all 3 points are in the span. So correct option D. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் சொல்லுங்க. இந்த ப்ரீவியஸ்ல அந்த 4 ஆப்ஷனுமே இது பண்ணோம். ஆல் த பாயிண்ட் லிஸ்டட் இன் இல்ல அந்த இல்ல ஆப்ஷன். all of the ஆப்ஷன் above choose மட்டும்தான். பண்ணலாம். ஓகே, ஓகேங்க சார். சப்போஸ் நான் இந்த இது வந்து 2 டைமென்ஷனால அதோட டைமென்ஷன் வந்து 2ன்னு தெரியும்ல சார், அதனால இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணிட்டு எஸ், சொல்லலாம். அப்படியும் பண்ணலாம். கரெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
Okay, in the question to solution simple now. Dot product of two vectors u dot v is equal to 1 into 4 plus 2 into 5 plus 3 into 6. Four plus 10 plus 18, 32. இன்னொரு ஃபார்முலா ஃபார் டாட் ப்ராடக்ட் நான் சொல்லியிருக்கேன். சேம் as u transpose. இதில் ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் டபிள்யூ வந்து ஒரு ஃபங்க்ஷன், இன்புட் வந்து வெக்டர் போல்டில் இருக்குது. ஸோ this is a performance measure on the data set M with M, data set D with M samples.
ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா half into sigma w transpose xi. xi வந்து input, yi வந்து label. ஸோ w transpose xi-யும் yi-யும் கம்பேர் பண்ணுறதுனால இது லீனியர் ஈக்குவேஷன். So if x is a d-dimensional vector, so length, select all the true statements about f of w. So input is a vector, but output of f of w is a scalar. So output scalar nala it is a scalar valued function. So output is not a vector, so idu rendum thappu. Last option, it is always non-negative. So இந்த ஈக்குவேஷனை நீங்க ஒழுங்கா செக் பண்ணீங்க அப்படின்னா it is sum of some squares, which is always non-negative. Non-negative either 0 or positive. So இதுவும் கரெக்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? இல்லை யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? கொஸ்டின்லேயே இல்லை சொல்யூஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் சொல்யூஷன் பார்ப்போம். நீங்க இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும் இந்த கொஸ்டின். ஸோ ப்ரொஜெக்ஷன் project the vector v onto you, then projected vector is, ஸோ நீங்க சிம்பிளா இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வெக்டர் v v v dash is equal to 3, 0. பட் ஆனால் ஃபார்முலா வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் v onto u, vector v onto vector u is equal to vector v dot vector u into u cap, where u cap is equal to vector u by L2 norm. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா v is equal to 3, 1, u vector is equal to 6, 0, u cap is equal to 6, 0 into 1 by 6 is equal to 1, 0. So v vector dot u vector is equal to v transpose u is equal to 3, 1 times 6, 0 into u cap. ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். இல்லை இல்லை, ஃபார்முலா வந்து dot u cap. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கூட எழுதலாம், v vector dot u vector by norm of u. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து u cap equal to 3, 3 times u cap. ஸோ நான் முதல்ல வந்து ஐ திங்க் நான் v vector dot u vectorன்னு எழுதியிருந்தேன், பட் ஆன்சர் வந்து v vector dot u cap into u cap. இது ரெண்டுமே யூனிட் வெக்டர்.
ஸோ யூ கேப்புக்கு வந்து நீங்க யூ வெக்டர் பை நார்ம் ஆஃப் யூ வெக்டர்னு எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஸோ வி வெக்டர் டாட் யூ வெக்டர் இது இன்னொரு வாட்டி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா வி டிரான்ஸ்போஸ் யூ வி வந்து 3 1 6 0 by norm of u 6 into u hat வந்து 1 0. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா இது ஈக்குவல் டு 18 by 6 into 1 0 3 into 1 0 is equal to 3 0. இது புரிஞ்சுதா இல்லை ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இது ஒரு ஸ்கேலர். இந்த ஸ்கேலரை நீங்கள் இந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ சார் ஏன் இப்படி சொல்லுங்க. நான் வந்து ஃபார்முலா வந்து இப்படி எழுதியிருந்தேங்க சார் இதில் கொடுத்துருந்தேன் u1v1 plus u2v2 அதான் டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை u1 ஸ்கொயர் பிளஸ் u2 ஸ்கொயர் இது கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேலுக்கு u வெக்டரோட மல்டிபிள் பண்றேன். ஓகே, நீங்க சொல்றது வந்து u1 v1 plus பிளஸ் u2 v2 u2 டிவைடட் இது பை u1 ஸ்கொயர் பிளஸ் u2 ஸ்கொயர் இன்ட்டு u வெக்டர் into u வெக்டர். இதுதான் நான் v சொன்னதும் வெக்டரோட சேம் தான். ஸோ நான் சொன்னது எப்படி வரும்னா ஸோ இது வந்து u வெக்டர் டாட் v வெக்டர் கரெக்டா? எஸ் சார் டாட் ப்ராடக்ட் u வெக்டர் டாட் v வெக்டர் இன்டூ u வெக்டர் பை u1 ஸ்கொயர் பிளஸ் u2 ஸ்கொயர். ஆனா எனக்கு நாம் ஸ்கொயர் இல்லாம இருக்கேங்க. இது கரெக்ட் தான். ஸோ இது வந்து u வெக்டர் டாட் v வெக்டர் into u vector by u1 square plus u2 square is equal to u vector dot v vector times u vector by norm of u vector whole square. Correct? சார் எஸ் சார் This is equal to இந்த ஒவ்வொரு u வெக்டருக்கும் ஒரு நார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா u vector by norm of u dot v vector times u vector by norm of. So u vector by norm of u vector உங்களுக்கு தெரியும் u cap எஸ் சார் dot கிளியர் v சார். vector. ஸோ இதுவும் சேம். ஓகேங்களா? எஸ் சார் கிளியர். ஓகே. கீழே நாம் வரும் இங்கேயா? u டாட் v பை நாம் u இன்ட்டு u கேப். இதுவும் யூ கேப். ஸோ நாம் வராது. அதுவும் கேப். ஓகே 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 ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தெரியுதான்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் ஜூம் பண்ணுறேன். டேட்டா மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா சார்?
first 11 and 12. சார் தெரியுதுங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க.
ஓகே, இந்த கொஸ்டின் 11 and 12 சொல்யூஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரியல் வேர்ல்ட் டேட்டா செட் இருக்கு, 5 சாம்பிள்ஸ், 1 2 3 4 5. ஸோ அப்ஜெக்டிவ் என்னன்னா வைனோட குவாலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது குவாலிட்டினால இது உங்களுக்கு லேபிள் ஒய். ஸோ லேபிள் ஒய் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஃபீச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ். ஸோ ஹவு மெனி ஃபீச்சர்ஸ் ஆர் தேர் இந்த சாம்பிள்ஸ் அப்படின்னா, எக்ஸோட டைமென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டோட்டலாக 11 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஈச் சாம்பிள் எக்ஸ்ஐ எவ்வளோ டைமென்ஷனல் கேட்குறாங்க. ஸோ 11 ஃபீச்சர்ஸ் இருக்கனால R11. ஸோ 11 dimensional vector of real values. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு ஒரு மாடல் ஹெச் ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் எல் இருக்கு. Suppose that the data set contains 25 samples, which are the following formula correct calculates it correctly. So performance measure L is equal to 25 samples இருக்குன்னா sigma I is equal to 1 to 25. ஸோ ஒவ்வொரு சாம்பிளுக்கும் நீங்கள் ஹெச் ஆஃப் எக்ஸ்ஐ ப்ரெடிக்ஷன் ஆக்சுவல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். YI ரெண்டுமே ஸ்கேலர்ஸ், நீங்கள் குவாலிட்டி தான் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ மீன் ஸ்கொயர் எரர்னால நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுக்கணும். யூஸ்வலாக டிவைட் பை 2 பண்ணுவாங்க, பட் இங்கே இங்கே பண்ணலை. ஸோ உங்களுக்கு 25 சாம்பிள்ஸ் இருக்கனால 25 ஐட்ரேஷன்ஸ் இருக்கும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? சார் சம் ஸ்கொயர் எரர்னாலும் மீன் ஸ்கொயர் எரர்னாலும் சேமா இல்லை வேற வேறையா சார்? லைக் எசென்ஷியலி சேமாக தான் இருக்கணும், பட் மீன் ஸ்கொயர் எரர்னா இதோட மீன் எடுப்பாங்க. ஸோ சப்போஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 25 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். சம் ஸ்கொயர் எரர்னா மேபி இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்காது. நீங்க எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ வெறும் ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்றதுனால உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் வராது. ஓகே சார். சார் சொல்லுங்க சார், அந்த 1/2 முன்னாடி ஒரு மல்டிபிள் பண்றோம்ல சார் சில இது, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், அது எப்பவுமே போடணுமா இல்ல தேவை? அது ஆக்சுவலி அந்த கிரேடியன்ட் கால்குலேஷன் ஃபார்முலால அது வந்து சிம்பிள் ஆயிடும். நீங்க வந்து லீனியர் ரிக்ரெஷன் பண்ணும்போது 1/2 போட்டிங்கன்னா நீங்க கிரேடியன்ட் எடுக்கும்போது இந்த 2ம் 1/2ம் கேன்சல் ஆகிடும், இந்த 2. ஸோ அதுக்கு தான் அது போடுறது. அது போடாம கூட பண்ணலாம், பட் ஆனால் ஃபார்முலா கொஞ்சம் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகும் அவ்வளோதான். ஸோ அதனால அது போட்டு 1/2 போட்டு பண்ணுவோம். இல்ல சார், ஏன்னா ஒரு ப்ராப்ளத்துல வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் டெசிமல்ல எழுதணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ டெசிமல்ல அப்போ டெசிமல்ல வரணும்னா ஸோ அந்த ஃபார்முலா 1/2 யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நான், அதனால கேட்குறேன். இல்ல டெசிமல்ல வரணும்னா அதாவது டெசிமல் பிளேசஸ்ல எழுதணும்னு சொன்னாங்க தானே? ஆன்சர் டூ வந்து டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வேல்யூஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் அந்த அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வேல்யூ இண்டீஜரா இருக்கு, அதோட லீனியர் காம்பினேஷனும் இண்டீஜர்ஸ்ல தான் இருக்கு. அதுக்கு டெசிமல்ல சம் வந்து எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சேங்க சார். அதனால இல்ல அது டெசிமல் இல்லைன்னா, சப்போஸ் உங்களுக்கு டெசிமல் பிளேஸ் எதுவும் இல்லைன்னா நீங்க 0 போட்டுக்கலாம். அது தப்ப பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். ஓகே, வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னா நீங்க செஷன் லீவ் பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், ப்ராபபிலிட்டியில இப்போ டை ரோல் பண்றோம்ல சார், அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல சார், அதுல 2 டைம்ஸ் வரைக்கும் நம்மளால அந்த ஈவன் ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கத நம்ம கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுற முடியுது. இப்போ மோர் தென் 2 டைம்ஸா இருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார். இப்போ 3, 4, 5, 6 டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க மேபி ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது மோஸ்ட்டாக ரேண்டம் வேரியபிள்ஸ் தான் வந்துடும். ஸோ ஹவு மெனி சிக்ஸஸ், ஹவு மெனி ஃபோர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பைனாமியல் தியரம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி சார். இல்லை சார், சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் சார். ஆனால்
அந்த இல்ல அது கொஸ்டின் அவங்க அதுக்கு எதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ல சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்காத மாதிரி பண்ண முடியற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படியா சார்? இல்ல சார், சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியுது சார். 2 ம் பவர்ல வச்சு 2 பவர் 7 அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது 7 ஓகே. டைஸ் ரூலிங் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் சார். இப்போ வந்து சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க 7 டைஸ் ரூல்ல. அந்த மாதிரி கொடுத்தா எப்படி சார் சால்வ் பண்றது? நீங்க எக்ஸாக்ட் கொஸ்டின் சொன்னீங்கன்னா தான் எனக்கு பார்க்க முடியும். அதான் சார். when a dice 7 times roll, செவன் டைம்ஸ் ரோல், சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் சார். கொஸ்டின் ப்ராபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி தட் யூ கெட் த சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். ஆமா சார். அது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது? இல்ல அதை நீங்க ஃபோரம்ல போடுறீங்களா? எனக்கு எக்ஸாக்டா நீங்க எந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல சார், இப்போ நம்ம ட்வைஸ் அ டை அந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல சார். 36 இருக்கும், நம்ம ஈவன் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியா. அதே ம் வந்து அந்த கொஸ்டின்ல என்ன இல்ல கேட்டிருந்தாங்கன்னா சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் தான் புரியல. ரெண்டு அதுல சம் பண்ணா நமக்கு 2 ஈவன் நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கணும் சார் அந்த இதுல. அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் ஈவன் சம் ஆஃப் நம்பர்ஸ்? த நம்பர்ஸ் வந்து ஈவனா அதான் ஆ கேக்குறீங்களா? ஆமா சார். ஓகே. அதான் சார், அது எப்படி கால்குலேட் பண்ண? நிறைய இருக்குல்ல சார். 7 டைம் ரோல்னா 2 பவர் 7 சாம்பிள் ஸ்பேஸே ரொம்ப அதிகம். அதுல எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? அதான். இல்ல அதுக்கு நீங்க சாம்பிள் ஸ்பேஸ் வச்சு ஃபைண்ட் பண்ண முடியாது. நீங்க மேபி ம். ரேண்டம் வேரியபிள் அசைன் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் டாட் டாஸ் ஆஃப் பஸ் டைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆ எக்ஸோட என்னெல்லாம் வேல்யூஸ் எடுக்க முடியும், அதுக்கு இன்புட் என்னெல்லாம் நீங்க அந்த கொஸ்டின் நீங்க ஃபோரம்ல போட்டீங்கன்னா மேபி நான் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். எக்ஸாக்டா நீங்க அதே வேர்டிங்ஸ்ல. அதான் சார். ஹிண்ட் வந்து என்சிஆர் ஃபார்மேட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ம் இப்போ ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அது சால்வ் பண்றதுக்கு. சரி சார். நீங்க அது எங்க இருந்து எடுத்தீங்க அந்த கொஸ்டின்? அசைன்மெண்ட்ல தான் சார் இருந்தது. இந்த அசைன்மெண்ட்? ஆமா சார். அந்த ஓகே. ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாவே இருந்துச்சு சார். அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்து ஸோ அசைன்மெண்ட் டெட்லைன் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அது நீங்க தான் பார்க்கணும். நீங்க இல்ல அந்த சார், கொஸ்டின்ல நீங்க 5 டைம்ஸ் டை அந்த மாதிரி கூட வச்சு சால்வ் பண்ணி சொல்லுங்க சார். 4 டைம் எப்படின்னு, அந்த 4 டைம் டைஸ் அந்த மாதிரி எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. 2 ஓகே டைம்ஸ். ஆ ஓகே நான் பண்றேன். பட் நீங்க ஃபோரம்ல போடுங்க. இப்போ உடனே என்னால பண்ண முடியாது. நான் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ம் இந்த ஃபைல் ஷேர் திஸ் டாக்குமெண்ட். நான் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணேன், ரெக்கார்டிங்கும் ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வில் ஷேர் த ரெக்கார்டிங், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபோரம்ல வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். லெக்சர் மெட்டீரியல்ஸ் அந்த அந்த லிங்க்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் இருக்கும். மேபி அதில் நான் ஷேர் பண்ணுவேன். யூடியூப் லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகிடும், ஒரு ஷீட் மாதிரி ஷேர் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு லெக்சர் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சார். ம் சார், இந்த கொஸ்டின் இப்படிதான் சார் இருந்துச்சு. நீங்க எனக்கு எப்படி நீங்க ஃபார்மேட் சம்முன்னு மட்டும் சொன்னீங்க, இதுல சம்மே இல்லையே. இதான் சார் இருக்கு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஈவன் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஆ இருந்துச்சு சார். நீங்க சம்முன்னு சொன்னீங்க, அதுதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே சார்.
Okay, so experiment of rolling 7 dice. Getting at least 2 even numbers. So at least 2 even numbers அப்படின்னா உங்களுக்கு 7 diceல 2, 3, 4, 5, 6, 7. So probability of getting 2 or 3 or 4. So number of even numbers. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூக்கும் கால்குலேட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 ஆர் 1 ஈவன் நம்பர்ஸ். அப்புறம் இதோட 1 மைனஸ் எடுத்தீங்கன்னா இது வந்துடும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே சார். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 ஈவன் நம்பர்ஸ் equal to so first டைல 0 even numbers வரதுக்கு 3/6 அந்த மாதிரி எவ்வளோ டைஸ் 7 டைஸ் 3/6 whole power 7. அதே மாதிரி probability of getting 1 even number is equal to 3/6 whole power 7 into 7. 7 ஏன்னா ஸோ ஒரு டைல மட்டும் உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் வருது, மிச்ச எல்லா டைலையும் ஆட் நம்பர். ரெண்டுத்துக்குமே ப்ராபபிலிட்டி 3/6 தான். பட் ஆனால் எந்த டைல வருதுங்கிறது உங்களுக்கு அது வந்து 7 ways பாசிபிளா இருக்கு. ஓகே ஓகே ஸோ சார். 3 இதுதான் உங்களோட. ஸோ 1 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 டைம்ஸ் 3/6 ஹோல் பவர் 7 இதுதான் வரணும் ஆன்சர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். எஸ். அப்போ என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் இது மாதிரி 1 மைனஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியா இருந்தா இப்படி கண்டுபிடிச்சிடணுமா சார்? நீங்க இதுல கால்குலேட் பண்ணும்போது 2, 3, 4, 5, 6, 7 நிறைய இருந்துச்சுன்னா 1 மைனஸ் கால்குலேட் பண்றதுக்கு கம்மியா தானே இருக்கு. ஸோ அது கால்குலேட் பண்றது ஈஸி. ஓகே சார். சார் இந்த 0ல ஏன் சார் அந்த 7 மல்டிப்ளை பண்ணல, 1ல மல்டிப்ளை பண்ணல? 0ல ஏன் பண்ணலன்னா ஸோ எல்லா டையுமே 0வா தான் இருக்கணும். சரி சார். ஓகே, அதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. பட் செகண்ட்ல பண்ணியிருக்கேன். ஏன்னா செகண்ட்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைல வந்து ஈவன் நம்பர் இருக்கணும், அதுக்கு 3/6 ப்ராபபிலிட்டி. மற்ற எல்லா டைஸ்லயும் ஆட் நம்பர் இருக்கணும், 3/6 ப்ராபபிலிட்டி. ஸோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3/6 பவர் 7 வருதா. ஸோ அதுக்கப்புறம் 7 ஏன்னா அது எந்த டைல ஈவன் நம்பர் வந்தது அதுக்கு 7 பாசிபிள் வேஸ் இருக்குல்ல. டை 1ல வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஓகே சார். ஓகே சார். ஸோ அதனால தான் 7 வேஸ். நீங்க எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா அது ஒரு வேல தான் வர முடியும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.